Hello folks, welcome back to TechFit Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல Blaupunkt BTW100 Xtreme அப்படின்ற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் ஆயிருக்க earbudsோட unboxing and review தான் பார்க்க போறீங்க. சோ இந்த earbuds 799 ரூபீஸ்க்கு Blaupunkt வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ பட்ஜெட்ல லான்ச் பண்ணிருக்காங்களே சவுண்ட் குவாலிட்டி மொக்கையா இருக்கா இல்ல வந்து நல்லா இருக்கா? இந்த செக்மெண்ட்டை விட அதிகமா வந்து கொடுத்திருக்காங்களா ஃபீச்சர்ஸ் எல்லாமே? மைக்ரோஃபோனோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு? பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கா? இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். சோ இதெல்லாம் கவர் பண்ணி தான் இந்த ரிவ்யூ வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கேன். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். நான் போடுற எஃபர்ட்ஸ்க்கு எனக்கு ஒரு குட்டி ரெகக்னிஷன் உங்க மூலமா எனக்கு வந்து கிடைக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் எப்போதும் போல அன்பாக்சிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா Blaupunktோட லோகோ வந்து இருக்கு. கீழே BTW100 Xtreme அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. பக்கத்துல சீல் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் இதோட இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்லயே. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் சைட்ஸில் இதோட MRP வந்து இருக்கு. பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் டீசெண்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே எடுத்ததுமே நமக்கு வந்து earbuds வந்து கொடுத்துருக்காங்க வித் கேஸோட. ஸோ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேற என்னென்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த earbuds எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்ததான் நமக்கு ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்கு. அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா USB Type A to Type C கான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. கேபிளோட சைஸ் வந்து குட்டியாக தான் இருக்கு. பட் ஆனால் குவாலிட்டி நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்ததா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு டிஃபரெண்ட் சைஸஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில புக்லெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவ்வளவுதான் அன்பாக்சிங். சோ இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க வயர்ட் இயர்போன் வந்து யூஸ் பண்றீங்களா வயர்லெஸ் இயர்போன் வந்து யூஸ் பண்றீங்களா இப்போ அப்படின்றத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. earbudsோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரீமியமா வந்து கொடுத்திருக்காங்க. மேட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே அந்த பிரீமியம் லுக் வந்து கேரி ஓவர் பண்ணிருக்காங்க. சோ பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரீமியமான earbudsோட லுக் வந்து கொடுக்குது ஈவன் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருந்தாலுமே. சோ பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கேஸோட ஃப்ரண்ட்ல வந்து Blaupunktோட லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. பேக் சைடுல ஹிஞ்ச் வந்து இருக்கு. அந்த ஹிஞ்சுக்கு குரோம் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த குரோம் ஹிஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா லுக்குக்கு மட்டும் இல்லாம மெக்கானிக்கலி இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுது. லிட்டை வந்து ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போது நீங்க இப்படி லைட்டா பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து மூடிடும். சோ நல்லா இருக்கு டிசைன். ரொம்பவும் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் வந்து பண்ணிருக்காங்க. ரொம்பவும் காம்பாக்டான டிசைன் வந்து பண்ணிருக்காங்க. கைக்கு அடக்கமா வந்து இருக்கு. அண்ட் இதோட வெயிட்மே பாத்தீங்க அப்படின்னா 47 கிராம்ஸ் தான் டோட்டல் வெயிட். கேஸ் பிளஸ் earbuds ரெண்டையும் சேர்த்து. earbuds மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் earbud 4 கிராம்ஸ் வந்து வருது. சோ நீங்க லாங் டைம் யூஸ் பண்ணாலுமே கம்ஃபர்ட்டபிளா வந்து இருக்கு. இந்த earbuds பாக்கெட்ல வச்சுட்டு கேரி பண்றதுக்கும் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப காம்பாக்டான டிசைன்ல வந்து பண்ணிருக்காங்க. earbudsோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க என்னதான் ஜாகிங் பண்ணாலும் வாக்கிங் பண்ணாலும் காதுல வந்து ஈஸியா வந்து விழுந்துராது. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஃபிட்டா வந்து பண்ணிருக்காங்க டிசைன் பொறுத்தவரை. சோ ரொம்பவே கம்ஃபர்ட்டபிளா இருக்கு வியர் பண்றப்போ. சோ ஓவராலா டிசைன் பில்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. இதோட பிசிக்கல் ஓரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுல Blaupunkt லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹிஞ்ச் வந்து இருக்கு குரோம் ஃபினிஷ்ல. அண்ட் டவுன் சைடுல டைப் சி கான போர்ட் வந்து இருக்கு. earbuds பொறுத்தவரை earbudsோட டவுன் சைடுல சார்ஜ் பண்றதுக்கான பின் வந்து கொடுத்திருக்காங்க அந்த குரோம் ஃபினிஷ்க்குள்ள. அண்ட் சைட்ஸ்ல Blaupunkt லோகோ இருக்கு. டாப்ல ஒரு மைக் சைடுல ஒரு மைக் வந்து இருக்கு. டுவல் மைக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க சிங்கிள் earbudsக்கு. கண்ட்ரோல்ஸ் பொறுத்தவரை டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 100,000 ரூபீஸ்க்குள்ள டச் கண்ட்ரோல்ஸ் கொடுத்திருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். சோ நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது கால் அட்டெண்ட் பண்றது கேம் மோட் எனேபிள் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் மூலமா வந்து பண்ணிக்கலாம். ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை ரொம்ப கிளாரிட்டியான சவுண்ட் அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஹை மிட் அண்ட் பேஸ் சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியா வந்து டெலிவர் பண்ணுது. நான் ரிவ்யூ பண்ண earbudsலயே 100,000 ரூபீஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு பேஸ் குவாலிட்டி வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்ல. இதுல ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. என்ன இந்த 800 ரூபீஸ் பட்ஜெட்ல இருக்க இந்த earbudsல பிரீமியம் சவுண்ட் குவாலிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இருக்கும். பட் ஆனா நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. குறைய வந்து சொல்ல முடியாது. கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க சிங்கிள் earbudக்கு. நீங்க கால் பேசும்போது உங்களோட வாய்ஸும் சரி அவங்களோட வாய்ஸும் சரி கிளியரா வந்து டெலிவர் ஆகுது. சோ இந்த CRISPR ANC டெக்னாலஜி எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து நீங்க பேசுற ஆடியோ வந்து அப்சர்வ் பண்ணும். இன்னொன்னு வந்து உங்களுக்கு சுத்தி இருக்க நாய்ஸை வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த சுத்தி இருக்க நாய்ஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டு உங்களோட வாய்ஸை மட்டும் கிளியரா வந்து கொடுக்கும். சோ ரொம்ப சூப்பரா இருக்கு கால் குவாலிட்டி. அண்ட் சவுண்ட் குவாலிட்டியுமே பாத்தீங்க அப்படின்னா ஹை மிட் அண்ட் லோக்கான செப்பரேஷன் வந்து சூப்பரா வந்து இருக்கு. பிரீமியம் earbudsல மட்டும் தான் அந்த டிஃபரன்ஷியேஷன் சூப்பரா வந்து இருக்கும். சோ அந்த டிஃபரன்ஷியேஷன் எந்தெந்த earbudல எல்லாம் நல்லா இருக்கோ அது வந்து ரொம்ப கிளாரிட்டியா இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். இல்லனா இறையற மாதிரி வந்து இருக்கும். எல்லா சவுண்டுமே ஒண்ணா கேக்குற மாதிரி ரொம்ப இறையற மாதிரி சீப்பான சவுண்ட் குவாலிட்டி வந்து கொடுக்கும். சோ அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்ல. ரொம்ப குவாலிட்டியா வந்து கொடுத்திருக்காங்க சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கால் குவாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல Bluetooth 5.3 வெர்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். அப் டு 15 மீட்டர்ஸ் வரைக்கும் கனெக்டிவிட்டில எந்த ஒரு அப்டக்கிள்ஸுமே இல்லாம இருந்தா நல்லா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பட் நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே அப் டு 20 மீட்டர்ஸ் வரைக்குமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இல்ல. நல்லா வந்து ஒர்க் ஆகுது. ரொம்பவே நல்ல ரேஞ்ச் வந்து கொடுக்குது கனெக்டிவிட்டி பொறுத்தவரை. அண்ட் நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த earbudsோட கேஸ்க்கு 500 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஈச்
ஈச் இயர்பட்க்கு 45 mAh பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா 99 ஹவர்ஸ்க்கான டோட்டல் பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். அண்ட் 5 டைம்ஸ் வந்து இந்த கேஸ் யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. நான் டெஸ்ட் பண்ண வர டோட்டலா ஒரு 70 ஹவர்ஸ்க்கான பிளேபேக் டைம் வந்து கிடைக்குது. சோ அப் டு 4 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. ரொம்பவே டீசன்டான பேட்டரி பேக்கப் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் டைம்னு பாத்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து 45 mAh அந்த இயர்பட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு அரௌண்ட் 50 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது ஈச் இயர்பட் வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு. அண்ட் கேஸ் சார்ஜ் ஆகிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 hour 45 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. டோட்டலா இந்த செக்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பேட்டரி கெபாசிட்டி 500 mAh அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா தான் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இருக்க நிறைய இயர்பட்ஸ்ல மேக்ஸிமமே 350 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் வந்து கொடுக்குறாங்க. பட் இதுல 500 mAh கொடுத்திருக்கிறது குவைட் குட் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ப்ரோஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி சூப்பரா வந்து கொடுத்திருக்காங்க, கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு, ஒரு டீசன்டான பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. பட் இதோட கான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சார்ஜிங் டைம் ஈவன் டைப் சி கொடுத்திருந்தாலுமே 1 hour 45 மினிட்ஸ்ன்றது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமா வந்து தெரியுது. 500 mAhக்கு இவ்வளவு ஆகிறது ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு 1 hour 20 மினிட்ஸ்க்குள்ள கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க அப்படின்னா ஓரளவு பெட்டரா வந்து இருந்திருக்கும். சோ ஓவராலா 800 ரூபீஸ்க்கு இந்த இயர்பட்ஸ் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண இயர்பட்ஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்பட்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்ல. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம இந்த லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த இயர்பட் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் வீட் தமிழ். நன்றி.